எனதன்பு விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க அன்னப்பறவை போல இருப்பாங்க. அன்னப்பறவை எப்படி பால்ல இருக்கக்கூடிய தண்ணிய தனியா பால தனியா பிரிக்குதோ அதே மாதிரி இவங்க தனக்கு தெரிந்த நபர் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுபிடிச்சு தனக்கு தெரிந்த நபர்களுக்கு நல்வழி சொல்லி தருவாங்க. அந்த அளவுக்கு நற்குணங்கள் இவங்க கிட்ட இருக்குதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சவால்களை எப்படி சமாளிக்கிறது, குருவோட ஆசீர்வாதம் எப்படி இருக்கு, நல்ல எண்ணங்களின் முக்கியத்துவத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு குருவின் நிவர்த்தியால கிடைக்க போகும் நன்மைகள், அவங்க இழந்து போன விஷயங்களை திரும்ப பெறது எப்படி, வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழிகள் எப்படி, தன்னம்பிக்கையோடு இவங்க எப்படி செயல்பட போறாங்க அப்படிங்கறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க போறேங்க இந்த பதிவுல. இந்த உலகத்துல யாராவது ஒருவர் நமக்கு வழிகாட்டினா நம்ம சீக்கிரமா முன்னேறிடலாங்க. பணக்காரர்கள் வரிசையில இருக்கிறவங்க யாரோ ஒருவரால வழிநடத்தப்பட்டவர்களா தாங்க இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நாம ஒரு பாடம் கற்றுக்கொள்றோம். ஒவ்வொரு நாளையும் ஒரு பாடத்தை கற்கும் நம்பிக்கையோடு நம்ம தொடங்கினா அந்த நாள் நிம்மதியா இருக்கும். எந்த பாடத்தை நாம் கற்க போகிறோம் என்று பிரபஞ்சத்தை பார்த்து கேள்வி எழுப்புனா அந்த நாளை நிம்மதியா நம்மளால கடக்க முடியுங்க. மரணத்தை பற்றி தெரிந்து கொண்டா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா ஒரு இலக்கு கிடைத்தா நம்பிக்கையோட இருக்கலாம். எதிர்மறையான வார்த்தைகள் வரும்போது அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி வந்துருங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு நிம்மதியோடு எழுந்துருங்க. வாழ்க்கையில குருவின் முக்கியத்துவத்தையும் அவர் நல்ல விஷயங்களை கொடுப்பார் என்பதையும் உணர்ந்து அதன்படி நடக்க கத்துக்கோங்க. குரு பகவான் வக்ரத்துல இருந்து மார்ச் 17 அன்னைக்கு நிவர்த்தி அடைகிறாருங்க. இதனால விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க போகுது. இவங்க தொலைத்த வாழ்க்கைய, வசதிய, வருமானத்தை, நல்ல உறவுகளை திரும்ப பெற போறாங்க. இவங்க ஆசைப்பட்டது இவங்களுக்கு கிடைக்க போகுது. குருவின் நிவர்த்தியால உங்க மனசு எதையெல்லாம் ஆசைப்படுதோ அதை நடத்தி கொடுக்க போறாருங்க குரு பகவான் உங்களுக்கு. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பூமி, பொருள், பதவி, பணம் சம்பந்தமான விஷயங்கள் நடக்க போகுது. குருவின் அருளால உங்கள் திறமைய மற்றவங்களுக்கு உணர்த்தக்கூடிய விஷயத்த கொடுக்க போறாரு. உங்கள் திறமைய சிவனிடம் செவ்வாய்க்கிழமைகள்ல கனெக்ட் செய்யுங்க. சிவன் கோயிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி, நவகிரகத்தில் குரு, சிவபெருமான் ஆகியோரை வழிபாடு செய்யுங்க. குருவுக்கு மரியாதை கொடுங்க. வயதில் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய பணிவுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த போகுது. நீங்க கத்துக்கிட்ட படிப்பை யாரிடத்திலும் அடமானம் வைக்க கூடாது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு துணிச்சல் வரும். அந்த துணிச்சலை மேம்படுத்தி உள்ள போனா இழந்த விஷயங்களை மீண்டும் உங்களால பெற முடியும். இது சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய நேரம். உங்களுடைய நீண்ட நாள் கடமைகள் நிறைவேறும். மனதில் உள்ள குறைகள் விலகுவதற்கான அற்புதமான நேரமா இந்த நேரம் இருக்கு. சிவனோடு, தட்சிணாமூர்த்தியோடு, குருவோடு செவ்வாய்க்கிழமைகள்ல கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்க. குரு உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி கொடுப்பாரு. மனதை தெளிவாக வச்சுக்கோங்க. நம்பிக்கையோடு காலத்தை நகர்த்துங்க. இந்த காலம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போகுது. நல்ல சக்தியை பற்றி நினைப்போம். நல்லவர்களோடு பேசுவது, நல்லதை பேசுவது, நல்லதை நினைப்பது முக்கியம். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட மனசுல நினைக்கிற எண்ணத்துக்கு பலம் அதிகமா இருக்கு. எண்ணத்துல நல்லதை போடுங்க. நிச்சயமா உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க.
குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நன்மை தீமைகள் பற்றி அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, இந்த மாதம் வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்கள்ல எதிர்பார்த்த பலன் நிச்சயமா கிடைக்கும். காரிய தடை தாமதம் ஏற்படும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காம இழுபறியாக இருக்கலாம். அதை கண்டு நீங்க கவலைப்படாதீங்க. மனம் மகிழும்படியான எல்லா விஷயங்களும் நடந்து முடியும். தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணக்க நிலை மாறும். பணவரத்து இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம். குடும்பத்துல இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலை மாறும். இருந்தாலும் அனைத்து விஷயங்களிலும் நீங்க அனுசரித்து போறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில நன்மைகள் எல்லாம் ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. நம்மளோட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் ஆழ்ந்த யோசனையையும் அனுபவ அறிவையும் கொண்டு நீங்க எதையும் சாதிக்க முயற்சி பண்ண போறீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல வேகத்தை காட்டாம மெத்தனமாகவே நீங்க செய்யணுங்க. அரசாங்க வேலைகளும் அனுகூலமா இருக்கும். சகோதரர்களுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் காணாம போயிரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் உண்டாகும். பண வரவு தாமதப்பட்டாலும் வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை தொடர்பான கவலை உண்டாகும். சக ஊழியர்களுடன் அனுசரித்து போறது நல்லது. சகோதரர்களுக்கு திருமணம் முடியும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையும். விட்டு கொடுத்து போறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே நீ வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்ப விஷயமாக அலைய வேண்டி இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் நெருக்கம் குறையும். தாய் தந்தையரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. எதிலும் உற்சாகத்தை குறைத்து நீங்க இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவர சில சலுகைகளை நீங்க அறிவிக்க போறீங்க. பாக்கிகள் வசூலாக போகுது. புதிய பங்குதாரர்கள் இணைய போறாங்க. நீங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய யுத்திகளை நீங்க கையாள போறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொன்ன சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களை தேடி வரப்போறாங்க. நீங்க இது நாள் வரைக்கும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு
செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுதுங்க. காரிய தடை காணாம போகுதுங்க. எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களிலும் நீங்க வெற்றியடைய போறீங்க. பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் இருக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகத்துல இருந்தாலும் சரிங்க, நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போகுது. உங்க மனசுல இருந்த குழப்பம் காணாம போகுது. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.